சிலப்பதிகாரம் கேட்கக்கூடிய அருமை செல்வங்களே, இப்போது நாம் துன்பமாலையினுடைய இறுதி பகுதி, அதாவது 18வது இயலது. அதுல காதை 18வது காதை, அதுல இறுதி பகுதிக்கு வருகிறோம். கண்ணகி ஊர் நோக்கி சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம போக போறோம். அதற்கு முன்னால கணவனுடைய உடலை போய் அவள் காண்கிறார். இது ஒரு இன்றியமையாத பகுதி. எப்போதும் சங்க இலக்கியத்துக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் உள்ள பெரிய வேறுபாடு என்னவென்றால், சங்க இலக்கியம் தன்மை நகர்ச்சி. அதாவது எது உலகத்தில் நடக்கக்கூடியதோ, எந்த காலத்திலும் எது நிகழக்கூடியதோ அதை சொல்லுவதுதான் சங்க இலக்கியம். அங்க எந்த மிகையும் இருக்காது. அணிகள்ல கூட பிற்காலத்துல சொல்லும் போது 35 அணிகள் 100 அணிகள் சொன்ன நூல்லாம் உண்டு. அந்த அவ்வளவு அணிகள் எல்லாம் கொண்டு வரல சங்க இலக்கியத்துல. சொல்லணிகள்லாம் அதிகமா இருக்காது சங்க இலக்கியத்துல. எளிய சொற்கள்ல வாழ்வியல் மெய்மைகளை சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம். அதுதான் இந்த தொடர் தான் ரொம்ப இன்றியமையாத தொடர். சங்க இலக்கியத்தினுடைய இயல்பு என்னவென்றால் வாழ்வியல் மெய்மைகளை சொல்லுவது. அங்க அத்திமரம் இருக்கும், ஆத்தி மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும். ஆனால் கற்பக மரம் இருக்காது. அதே போல வீட்டில் இருக்கிற பசு இருக்கும், எருமை இருக்கும், காரான் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் காமதேனு இருக்காது. ஆனால் ஒரு காப்பியம் செய்யக்கூடிய புலவன், காப்பியம்னு சொல்றதை விட தொடர்நிலை செய்யுள்னு சொல்லணும். தொடர்நிலை செய்யுள் செய்யக்கூடிய புலவனுக்கு ஒரு கதையை மையமாக வைத்துக் கொண்டு பலவேறு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்த்து, அதுல வரலாறு இருக்கும், இதிகாசம் இருக்கும், புராணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்படி எல்லாம் நடக்குமான்னு நம்ம கேட்கக்கூடாதுங்க. கருத்து உணர்த்துவதற்கு அவையெல்லாம் துணை கருவிகள் என்று கொள்ள வேண்டும். இளங்கோவடிகள், நான் இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிற இளங்கோவடிகள் மட்டும் துறவு போனதில்லை என்றால், சேர நாட்டினுடைய அரசராக இருந்திருந்தால் சேர நாட்டுக்கு ஒரு நல்ல அரசர் கிடைத்திருப்பார், அவ்வளவுதான். ஆனா சிலப்பதிகாரம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. நான் இந்த சிலப்பதிகாரத்தை எண்ணும் போதெல்லாம் எனக்கே ஒரு பெருமிதம் வருவது உண்டு. என்னவென்றால், இதை படிக்கக்கூடிய ஒரு பெரும் பேரு எனக்கு கிடைத்திருக்கிறது, அது கேட்கக்கூடிய பெரும் பேரு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, இது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கே கிடைக்கலையே. சிலப்பதிகாரம் அவர் காலத்துல வரல. அவர் எல்லாவற்றையும் கரைத்து குடித்த கடல். ஆயிரக்கணக்கான பாடல்களை அப்படியே மூச்சு விடாமல் வாயால சொல்லக்கூடியவர். பேர்பட்ட பெரிய மாமனிதருக்கு சிலப்பதிகாரம் கிடைக்கல. அதற்கு பிறகு ஐயர் அவர்கள் அவருடைய முயற்சியில போய் பல இடங்கள்ல, அதுக்கு முன்னாடி புகார் காண்டம் மூலம் மட்டும் கிடைத்திருந்தது. அதுவும் மகாத்வானுக்கு கிடைக்கல. மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மாணவராக இருந்த ஐயர் அவர்கள் பாண்டி நாட்டுல போய் தேடி, இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு வரலாற்று குறிப்பு ஒண்ணு இருக்கு. இப்ப நாம பார்க்க போறோம். இதற்கு பிறகு அடுத்த காதையிலிருந்து நமக்கு அடியார்க்கல்லார் உரை கிடைக்கல. இது தொடங்கி 11 காதைகளுக்கு அடியார்க்கல்லாருடைய உரை கிடைக்கல. அந்த மனிதனுடைய பேரறிவை நாம் எப்படி சொல்லுவது? அடியார்க்கல்லார் உரை மட்டும் இல்லை என்று சொல்லலாம். பல பகுதிகள் இன்றைக்கு நான் பாடம் சொல்லவே இயலாது. அவரு ஏன் அந்த உரை எழுதினாருங்கிறதுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. மாட மாளிகை, கூட கோபுரங்கள், செந்நெல் வயல்கள், செங்கரும்பு தோட்டங்கள், அதெல்லாம் அவருக்கு கேட்கல. அவருக்கு 2 வேளை சோறு போட்டான் ஒருத்தன். ஒப்பண்ண காங்கேயன் என்று உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வள்ளல்னா என்ன, அவன் பெரிய கோடீஸ்வரன் இல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்கு, அதை வைத்துக் கொண்டு இவரை ஆதரித்தான். அதான் அவர் எழுதுறாரு, ஏன்யா நான் அந்த உரை செய்தேன்னா, ஒப்பண்ண காங்கேயன் அளித்த சோற்று செருக்கல்லவோ தமிழ் 3 செய்வித்தது. இயல், இசை, நாடகம் என்ற 3ம் ஒன்றாக ஒன்றி இருக்கக்கூடிய சிலப்பதிகாரத்திற்கு யான் உரை செய்ததற்கு காரணம் எனக்கு இந்த ஒப்பண்ண காங்கேயன் போட்ட சோறு தான். அது தவிர வேற என்ன எதிர்பார்த்தாரு? அதேதான் கம்பன் சடையப்ப வள்ளலும். அதுதான் ஆண்பாரும்
தேனும் அரம்பை முதல் முக்கணியும் தேன்பாய உண்டு தெவிட்டு மனம். எழுந்திருச்ச உடனே எனக்கு என்ன கொடுப்பாரு? பசும்பாலை கறந்து கொடுப்பாரு. அதற்கு பிறகு வாழை இலை போட்டு எனக்கு சோறளிப்பாங்க. நான் கம்பராமாயணம் எழுதினேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரியான மனம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது தமிழ் உலகத்துல. அதுதான் ஆக்கம் இல்லாமல் இருக்கிறது. தமிழ் ஒன்றே கருதி பணிகள் செய்திருந்தா நன்றாக இருக்கும். ஆனா கடந்த காலத்து வரலாறுகள்லாம் எழுதுனா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். சில பேர் தமிழ் பணி அயராது செய்தவர்கள்லாம் எந்த சிறப்பும் பெறவில்லை என்பது வேறு. ஆனால் அவர்களெல்லாம் பிறரால் மதிக்கப்படவில்லை, அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட வரலாறு இருக்கு. இப்படி ஆயிற்றே என்று நினைக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கு. அதற்கு திருவள்ளுவர் சொல்றாரு, அப்படிதான் இருக்கும். ஒரு குடியை நிமிர்த்த வேண்டும் என்று ஒருத்த முனைந்து வந்தானே ஆனால் அவனுக்கு இகழ்ச்சி வரும். வந்தால் அதை கருதுனான அதை கருதுவானையானால் மானம் கருத கெடும். அந்த மானத்தை அவன் கருதுவானையானால் இந்த குடி முன்னேறாது. அது போல இந்த தமிழ் முன்னேறி இருக்காது. அதனால அப்படிப்பட்ட ஒரு தொண்டை செய்த அந்த பெருமக்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த இறுதி பகுதியை பார்க்கணும். நரைமலி வியன்மார்பில், நரை என்றால் மனம் என்று இங்கே பொருள். அதே மனம் வீசுவதனால்தான் நரவு. தேனுக்கு ஒரு மனம் உண்டு, நரவு என்று. அது பழைய காலத்துல சங்க காலத்துல நரவு என்று ஒரு பட்டினமும் இருந்தது நம்முடைய ஊர் பகுதிகளில். நரவு, அந்த நரவுங்கிறது நரா என்று ஆகும். நரவு என்பது நரா என்றாகும். எப்படி நிலவு என்பது நிலா என்றாவது போல நரவு என்பது நரா என்றார். நரான்னா மதுவையும் குறிக்கும், தேனையும் குறிக்கும். அது தேனை குறிக்கிற காலத்து அதனுடைய மனத்தை குறிப்பது. நரவு நறுமணம் கமழ்வதுங்கிற பொருள்ல வருகிறது. நரைமலி வியன்மார்பின் நண்பனை இழந்தேங்கி. அதாவது கோவலன் ஒரு நல்ல கலைஞன். தன்னை ஒப்பனை செய்து கொள்வதில் மிகவும் அக்கறை உடையவன். அவன் அழகன். அவன் அதையெல்லாம் செய்யும் போது அவனுடைய மார்புல மனம் வீசுகிறது. அதான் அப்படிப்பட்ட அழகான மனம் வீசக்கூடிய மார்பை உடைய என்னுடைய துணைவனை நான் இழந்து ஏங்கி துறைபல திரைமூழ்கி துயருறு மகளிரை போல். ஐயோ, அவனை பெற வேண்டுமே என்று பலவே இழந்த கணவனை பெறுவதற்காக பல பல துறைகள் சென்று மூழ்குவதும் நோன்பு நோற்பதும் மகளிர் இயல்பு. நான் அப்படிலாம் செய்யல. என்ன முன்னாலே தெரியுது. சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற 2 குளங்களிலே சென்று மூழ்கி காமவேளை கைதொழுதால் நீ இழந்த கணவனை திரும்ப பெறலாம் என்று தேவந்தி என்ற பார்ப்பன தோழி சொன்னதை கண்ணகி கேட்கவில்லை. அது எனக்கு பீடன்று என்று அந்த சொற்களாலே அவள் உணர்த்தினாள். அப்படியெல்லாம் இருக்கிற அந்த மகளிரை போல மரனொடு திரியுங்கோல் மன்னவன் தவறு இழைப்ப. இவன் கையில வச்சிருக்கிற செங்கோலாது, அது மரனொடு திரியுங்கோல். அது இது மரம் என்றால் தீவினை. அவன் தீவினை செய்வதற்காகவே கையில கோல் வைத்திருக்கிறான். அடிப்பதற்காக வைத்திருக்கிற கோல் அது. அது அணைப்பதற்காக வைத்த கோல் அல்ல. அது சிட்டரை பாதுகாத்து துட்டரை வருத்துகின்ற கோல் அல்ல. அதான் வடமொழியில சொல்லுகிற போது துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம்பா. அதனால கொடியவர்களை உறுத்து நல்லோரை காக்கின்ற கோல் அந்த செங்கோல். அது மாறி போச்சு. அவர் தான் சொல்ற தீவினைக்காகவே கோல் எடுத்திருக்கான் ஐயா அவங்க பாண்டிய அரசன். மரனொடு திரியுங்கோல் மன்னவன் தவறிழைப்ப அறனென்றும் அடவோய் என்று அறக்கடவுளே அப்படின்னு இப்பதான் கூப்பிடுறான். அறமாகிய கடவுளை. நீங்க திருக்குறள் முழுமையிலையும் ஒரு கடவுள் பேசப்படுகிறது என்றால் அது இந்த கடவுள் தான், அறக்கடவுள் தான். அறக்கடவுள் ஒருக்கும் ஒருத்தனை தவறு செய்யக்கூடியவனை அறம் கண்டிப்பாக ஒருக்கும். அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. பல சமயங்கள்ல வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அது நமக்கு அடாத தவறு செய்ய முயன்றவர்கள், திட்டமிட்டு பல தீவினைகளை செய்ய வந்தவர்கள் செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் நம்முடைய பெரிய வலிமையெல்லாம் எதுவும் கிடையாது. அவனிடம் அறம் இல்லை என்பதுதான். இதைத்தான் அவர் கம்பர் சொல்லும் போது சொல்லுகிறார். அந்த அனுமன் அங்கிருந்து போய் இலங்கை மதில பாக்குறான். ஏ அப்பா, வானளாக உயர்ந்த மதில். கதிரவன் கூட இந்த மதில்ல போய் தடுமாறுகிறான் அந்தாண்ட உள்ளார போறதுக்கு. அப்படிப்பட்ட வானளாக உயர்ந்திருக்கிற இந்த மதில்ல பல வகையான வரங்களோடும் செருக்கோடும்
ஆட்சி அதிகாரத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான, 10 தலைகள் 20 தோள்கள், அவனை வெல்லுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது அனுமன் சொல்றான், அவனை வெல்வது எளிதுதான். எப்படி எளிது அப்படின்னு சொல்கிறான். கரங்க கால் புகா கதிரவன் ஒளி புகா. இந்த கோட்டைக்குள்ளார கடுமையான புயல் காற்றே வராது, இன்னும் மதில்களை தடுத்து நிறுத்திடும். ராவணனுடைய ஆணை பெற்று தான் கடுங்காற்று உள்ளார வரணும். கரங்கு கால் புகா கதிரவன் ஒளி புகா. கதிரவனுடைய உச்சி காலத்து கதிர்கள் உள்ளார வராது, கதிரவன் ஒளி புகா. அப்ப மரளி மரம் புகா. யமனுடைய ஆணை செல்லாது. உள்ளார போய் அந்த கோட்டைக்குள்ளார, இலங்கை நகருக்குள்ளார எந்த உயிரையும் யமன் பிடிக்க முடியாது. வெளியில வந்தா பிடிச்சுக்காங்கன்னு இருக்கான். ஏன் மரளி மரம் புகாது நின்ற. ஆனா ஏன் இவன் அடிந்து போவான்? எல்லாத்துக்கும் அடைத்த இந்த கதவு அறம் புகாது கிடந்த அறத்திற்கும் அடைத்து விட்டான். அதனால இவன் அழிஞ்சு போவான். அதனால நல்ல வினைக்கும் கூட இவன் கதவை மூடிட்டான்ல. அப்படிப்பட்டவன் நீதிக்கும் கதவடைத்தான். ஆகவே இவன் கண்டிப்பாக வீழ்ந்து விடுவான் என்று அனுமன் கருதுவதாக அந்த அறக்கடவுள் ஒன்றைத்தான் திருவள்ளுவர் 3 பாலிலும் பேசுகிறார். அறம் 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 என்று. இந்த அறம்ங்கிறதுக்கு நான் ஒரு புது விளக்கம் எழுதியிருக்கிறேன், நீங்க அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அறிஞர் பெருமக்கள் வேறு இலக்கணம் எழுதியிருக்கிறாங்க, உரை எழுதியிருக்கிறாங்க. நான் 1000 பக்கம் திருக்குறளை பற்றி எழுதியிருக்கிற நூல்ல முதல்ல எடுத்த உடனே இந்த அறம் என்பதற்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறேன். அது தெரிந்து கொள்வது ரொம்ப இன்றியமையாதது. எல்லாருக்கும் நீங்களும் படித்தால் உங்களுக்கும் அது புலனாகும். எனக்கு அதை ரொம்ப ஆழ்ந்து அதை சிந்தித்த போது கண்ட கருத்து அது. அறம்ங்கிற சொல்லு எங்க இருந்து வந்தது, அதுக்கு என்ன பொருள்? வடமொழியில அதற்கு ஈடான சொல் தர்மம்ங்கிறது. அந்த தர்மம்ங்கிறதுக்கு பொருள் வேற, அறம்ங்கிறதுக்கு பொருள் வேற. அறம் என்று அந்த சொல் குறிக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தர்மம் என்ற சொல் தரவில்லை அப்படின்னு நான் சொல்லல. நான் சொன்ன ஒரு தமிழ் ஆசிரியர் 10 நாள் சொல்றான்னு ஆயிடும். அத அறிஞர் ராஜாஜி அவர்கள் சொன்னார். அவருக்கு வடமொழியும் தெரியும், தமிழும் தெரியும். அறம் என்ற சொல்லுக்கு நிகராக வேறு எந்த சொல்லும் நிற்க முடியாது. அது எங்க இருந்து வந்ததுங்கிறத சொல்றாங்க. அறம்ங்கிறதுக்கு அரு பகுதின்னு சொன்னாங்க. அது வரையறுத்து சொல்லுவதுன்னு பொருள். இன்னதுதான் செய்யணும், இன்னது செய்யக்கூடாது என்று வரையறுத்து சொல்லுவது என்று அருங்கிறதுல இருந்து அது தோன்றியதுன்னு சொல்றாங்க. ஆனா மிக இன்றியமையாது நாம் கருத வேண்டியது என்னவென்றால், இந்த அறம்ங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையின் உள்ளேயும் அப்படியே பொதிந்து இருக்கிறது. அவரவர்களுடைய எல்லாரும் உலகத்தில் நல்லவர். ஆனால் அவ்வப்போது அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அசைவுக்கு, மன அசைவுக்கு, ஆசைக்கு அடிமைப்பட்ட நிலையில்தான் இந்த அறம் என்ற சிந்தனை குலைந்து போகும். அதனால இதுக்கு பொருட்பகுதி அரு என்பது. அறம் என்பதற்கு பகுதி அரு என்பது. அது வரையறுத்தல் என்ற பொருள். இன்னதுதான் நாம ஒரு தோட்டத்திற்கு வேலி கட்டுவது போல, இதை தாண்டி அப்பால போக வேண்டாம், இதை தாண்டி வெளியில இருந்து வரக்கூடியதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று ஒரு வரையறுத்து சொல்வதுதான் இந்த அறம்ங்கிறது. தர்மம்ங்கிறது உதவிங்கிற பொருள்ல பிறருக்கு செய்யக்கூடியதாக அமைந்து கொள்ளும். அறம் என்பது அதை மட்டும் செய்வதல்ல, எல்லாவற்றுக்கும் அது ஈடுபாடு. சிந்தனை, சொல், செயல், இந்த 3ஆலும் அறம் செய்வது நல்லதாக நடந்து கொள்வதுதான் அறம். அதுதான் விளக்கம். அதாவது சிந்தனை, சொல், செயல், இந்த 3ஆலும் ஒருவன் ஒழுங்கா இருப்பதுதான் அறம். அதுல கற்பு அடங்கும், அதுல ஈகை அடங்கும், அதுல இரக்கம் அடங்கும், அதுல கண்ணோட்டம் அடங்கும், அதுல எல்லாம் அடங்கும். அதனால அறனும் மடவோய், அந்த கண்ணகியினுடைய சீற்றம் எப்படி வருது பாருங்க. நீ அறக்கடவுள் தான், ஆனா நீ மடையன், சுத்த மடையன். மடையங்கிறதுக்கு பாருங்க, டை போடக்கூடாது, அவருக்கு டை கட்ட வேண்டாம். மடையன் என்றால் அறிவு அற்றவன் என்று பொருள். அரணனும் மடவோய், டை போட்டுட்டா சமையற்காரன்னு பொருள். அரணனும் மடவோய் யான் அவலம் கொண்டு அழிவதோ, நான் துன்பப்பட்டு அழிய வேண்டுமா என்று தருமக்கடவுளை, அறக்கடவுளை பார்த்து கண்ணகி கேட்கிறார். தம்முரு பெருங்கணவன் தடலறி அகமூழ்க
கைமைகூர் துறைமூழ்கும் கவலைய மகளிரை போல். இந்த நாட்டுல ஒரு வரலாறு இருக்கிறது. கணவன் இறந்த போது உயிர் வாழாது அந்த நெருப்பிலே மூழ்கி இறந்து போய்விடுகின்ற மகளிர் இருந்திருக்கிறார். அது வரலாறு. இளங்கோடிகள் பார்த்துதான் எழுதுறாரு. பெருங்கோப்பெண்டு என்று ஒரு பெண் சங்க காலத்துல தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்ட நிலையில் எரிமூழ்க போகிறார். அப்போது சான்றோர்கள் தடுக்கிறார். வேண்டாம்மா, நீங்க இருக்கணும், நீங்க இருந்தாதான் இந்த குடிப்படைகள்லாம் பாதுகாக்கலாம் என்றதுக்கு அப்பதான் அவர் சொல்றாங்க, நெருப்பு சுடுமே அப்படின்னு சில பேர் கூட சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு, சான்றோரே சான்றோரே கேளுங்கள், இந்த உலகத்தில் இனி இந்த உடலை தாங்கி நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய கணவன் இறந்த பிறகு வாழுகின்ற இந்த வாழ்க்கை புல்லியது, அதை நான் தேர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தீ மூழ்கிறார் பெருங்கோப்பது. அதனால அப்படிப்பட்ட ஒரு மகளிரெல்லாம் வாழ்ந்த காலம். தம்முரு பெருங்கணவன் தழலெறி அகமூழ்க நெருப்பினுள்ளே. அது பிற்காலத்துல கூட அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. பிற்கால சோழர் கால வரலாற்றில் சுந்தர சோழன் இறந்த பிறகு வானவன் மாதேவி அந்த நெருப்புல போய் பாய்ந்து விடுகிறார். அந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையா கல்வெட்டுல வெட்டப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, கணவனுடைய உடம்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவனை பெற்ற தாய் செம்பியன் மாதேவி, மகனே போயிட்டியா என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்ப கையில குழந்தையோடு இருக்கிறா இந்த வானவன் மாதேவி. மாமி, இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிங்க, ஏதோ சேலைய கட்டிக்கிறதுக்காக சொல்றது மாதிரி, இதை கொஞ்சம் பிடிங்க. அவ்வளவுதான். அந்த குழந்தைய பிடிச்ச உடனே பொட்டென்று அந்த நெருப்புல போய் விழுந்து இறந்து போய் விடுகிறார். அது அருமையா அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. அப்படி காலந்தோறும் இப்படி பெண்கள் எல்லாம் தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள். தம்முரு பெருங்கணவன் தழல் எரியாக மூழ்க கைமைகூர் துறைமூழ்கும் கவலைய. கைமை நோன்பு நோக்கக்கூடிய கவலையுடைய மகளிரை போல செம்மையின் இகந்த கோல் தென்னவன் தவறிழைப்ப. செங்கோல் நெறியிலிருந்து மாறி தவறு தென்னவன் இழைத்தான். இம்மையிலும் இசையுறி இணைந்தேங்கி அழிபடும். இந்த பிறவியில நான் இந்த துன்பத்தை ஏற்று நான் வாழ வேண்டுமா என்று கேட்கிறார். காணிகா இந்த காணுங்கள், வாய்வதின் வந்த குறவையின் வந்து என்றும் ஆய மடமகளிர் எல்லாரும் கேட்டீமேன். முதல் வெளி, ஆய மகளிரே, என்னை ஆதரித்தவர்களே, எனக்கு அடைக்கலம் தந்த மாதிரி முதலான பெண்களே, நீங்க கேளுங்க. வாய்வதின் வந்த அந்த தீமையை நீங்குவதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு குறவை எடுத்தீர்கள், ஒரு குறவை ஆட்ட அயர்ந்தீர்கள். வாய்வதின் வந்த குறவையும் வந்து ஈண்டும் வந்து நெருங்கி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் கேளுங்க. என் பொருட்டாகவும் இந்த பசுக்களின் பொருட்டாகவும் உங்களின் குடி பொருட்டாகவும் நீங்கள் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது என்ற நல்ல மனத்தோடு நீங்கள் இந்த குறவை ஆட்டை நிகழ்த்தினீர்கள். நீங்கள் கேளுங்க. கேட்டீமின், மின் என்பது முன்னிலை விழி, முன்னிலை ஏவலுங்க. கேளுங்கள். ஆய மடமகளிர் எல்லாரும் கேட்டைக்க, எல்லாரும் கேளுங்கள். கேட்க, கேட்டைக்கன்னு கேட்க வியங்கொழுது, கேட்டைக்க வியங்கொழு நினைவுற்று. கேட்டீமின் என்பது மின் என்பது முன்னிலை ஏவல், ஏவலாகவும் வியங்கோடாகவும் எல்லாம் சொல்ற பக்குவமா அப்படியெல்லாம் சொல்ற. கேளுங்கம்மா. பாய்திரை வேலி படுபொருள் நீ நீ எருதி காய்கதிர் செல்வனே. அடுத்தபடி, ஏ சூரியனே, மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இல்ல நீ. பாய்திரை வேலி படுபொருள் நீ எருதி. இந்த உலகத்துல மேல இருந்து நீ பார்க்கும் போது எல்லாரும் தெரியுது உனக்கு. எல்லாவற்றையும் படுபொருள் என்றால் இவ்வுலகத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நீ அறிகிறாய். காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன். உனக்கு தெரியும்ல, உண்மை உனக்கு தெரியும், யாருக்கும் தெரியாவிட்டாலும் கூட நீ மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன். காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன். கல்வனோ அல்லன் கருங்கையற்கண் மாதராய். அப்பதான் அவன் கேட்டது, அவன் கல்வன் அல்லன். யார் சொன்னா? காய்கதிர் செல்வன் சொல்லுகிறான், சூரியன் சொல்லுகிறான். கல்வனோ அல்லன் கருங்கையற்கண் மாதராய். அந்த கரிய விழிகளை உடைய பெண்ணே, உள்ளெறி உண்ணும் ஊர் என்று ஒரு குரல். இந்த ஊரை நெருப்பு உண்ண போகிறது என்று ஒரு குரல் சொல்லிட்டு, அந்த குரல் யாருடையது? காய்கதிர் செல்வனுடையது என்றது ஒரு குரல்.
ஆமா. அடுத்தது இந்த ஊர் சூழ் வரி. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். இது கொஞ்சம் பாடத்துல இருந்து தாண்டியது. பாடம் சொன்னது மட்டுமே நான் சொல்லலைங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன பாடம் ஒருத்தர் கூட கேட்டார், சிலப்பதிகாரத்தை இத்தனை நாள் சொல்லணுமான்னு கேட்டாரு. எனக்கு அது புரியல. அதாவது வெறும் பொருள் சொல்றதுங்கிறதுனா அது எல்லாரும் படிச்சுக்கலாமே. புத்தகம் அச்சு புத்தகம் இருக்கு, அதில் படித்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு காப்பியத்தினுடைய பெருமைகளை, ஒரு நூலினுடைய பெருமைகளை உணர்வதற்கு ஒப்பீட்டு நெறி மிக மிக இன்றன. அதனால பிற பல இலக்கியங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், இலக்கணத்தை எல்லா ஆசிரியர்களும் சொல்லியிருப்பார்கள்னு கருத முடியல. அதெல்லாம் சொல்ல வேண்டும். அதோடு இந்த எல்லாரையும் சிலப்பதிகாரத்தில் ஈடுபாடு கொள்ள வைப்பது மட்டும் நோக்கம் அல்ல. அது ஈடுபாடு உள்ளவர்கள் தான் பாடம் கேட்கிறாங்க. அதற்கு மேலாக இந்த தமிழ் அவர்களுடைய உடைமையாக ஆகணும். இந்த சிலப்பதிகாரம் கேட்டா இதுல இருந்து சில சொற்களேனும், சில தொடர்களேனும், அதே போல சில நிகழ்வுகளேனும் மனத்தில் பதிந்து அவர்களிடத்து ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும். இப்ப இந்த ஊர் சூழ் வரியை நான் படிச்சேன். என்னால தாங்கவே ஒவ்வொரு சமயமும் இதை படிக்கின்ற காலத்தை உள்ள வந்து அப்படி நிற்கு உருகும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு பெண் இப்படி பெரும் துன்பத்திற்கு எப்படி இந்த உயிரை திருப்பி யாராவது கொடுக்க முடியுமா? பாண்டியன் கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்க முடியாது. அவருடைய அவலத்திற்கு மருந்து எதுவாகவும் இருக்க முடியாது. அந்த நிலையில ஊர் சூழ் வரிய நான் படித்த உடனே இளங்கோவடிகள் எழுதினார. ஒருத்தர் கேட்டாரு, இல்லத்துக்கு வந்த ஒருத்தர் சொன்னாரு, இது தமிழ், இதை படிச்சு என்னங்க ஆக போகுதுன்னு கேட்டாரு. உண்மைதான், அது ஒரு சரியான வினாதான். இதை படிக்கிறதுனால என்ன என்ன கிடைக்கும்னு யாரும் கேட்கக்கூடாது. என்ன இதை படிச்சா என்ன கிடைக்கும்னா 1530 ரூபாய் கிடைக்கும்னு நான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான நோக்கம் உடையவர்களுக்கு இதுல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தமிழ் அவ்வளவு எளிய தமிழ், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தமிழ் இல்லை. இதனுடைய சுவை வேறு. இது 6 சுவைகளையும் தாண்டியது. இது வானநாட்டில் இருக்கக்கூடிய அமிர்தத்திற்கும் கூட ஈடாகாது. அந்த சுவை எப்படிப்பட்டதுங்கிறத இந்த ஊர் சூழ் வரியை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க, நீங்களும் முயற்சி செய்யுங்கள். நான் அந்த ஊர் சூழ் வரியை படிச்சுக்கிட்டே வரும்போது நேற்று இரவு என்ன பண்ணேன், இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு, இவ்வளவு காலம் அதை படிக்கிறோமே, இந்த ஊர் சூழ் வரிய நாம எழுதி பார்த்தா என்ன, நமக்கு எப்படி வருகிறதுன்னு பார்ப்போமே. இளங்கோவடிகள் அதைத்தானே கருதி இருப்பார். நமக்கு பின்னால காப்பியங்கள்லாம் வர வேண்டும், இந்த தமிழ் இடையறாத ஒரு நீரோட்டமாக செல்ல வேண்டும் என்று அவர் கருதி இருப்பார்ல. அதனால அதை எழுதி பார்த்தேன். அதை உங்களுக்கு முன்னால இப்ப தருகிறேன். அதை வந்து உங்களுக்கு படி எடுத்து சித்தார்த்தன் வழியா அனுப்புறேன். அதை பாருங்க. இப்ப ஊர் சூழ் வரிய பார்ப்போம். என்றனன் வெய்யோன், இது இந்த வைப்பு முறை, இந்த காதைகள் வைப்பு முறை பாருங்க, அங்க முடித்தது இங்க தொடருது. அது அங்கேயே முடிச்சுள்ள அவரு அந்த துன்பமாலையோட முடித்து விடவில்லை, ஊர் சூழ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. காய்கதிர் செல்வன் என்றனன் வெய்யோன். அதாவது இந்த இடத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 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 சிறிய ஒரு மறைபொருள் மாதிரி இருக்கும். என்றது ஒரு குரல் நாரங்க. அந்த காதை முடிவுல உன்னுடைய கணவன் கள்வன் அல்லன் என்று ஒரு குரல் சொல்லுது. யாருங்க அந்த குரல் அப்படின்னு எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு வினா. அதுக்கு விடை இங்க அடுத்த காதையில சொல்றாரு. இது ஒரு துப்பறியும் கதைகள்லாம் அப்படிதான் வரும். அதாவது இந்த துப்பறியும் கதை படிக்கிறத பற்றி ஒரு அன்பர் எழுதியிருந்தாரு. 400 பக்கம் உள்ள துப்பறியும் கதையில முதல் பக்கத்துல ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது. உடனே இந்த 399 பக்கமும் இந்த கொலை செய்தவன் யாருன்னு தேடுறான். எல்லா வகையான ஆதாரங்களையும் பார்த்து அவனா இருக்குமோ இவனா இருக்குமோ என்று ஆராய்ந்து கடைசியில 400வது பக்கத்துல முடிவு சொல்றான். அதுக்குதான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த முதல் பக்கத்தை படிச்ச உடனே 400வது பக்கத்தை புரட்டி பார்த்துட்டா நமக்கு இந்த 399 பக்கம் படிக்கக்கூடிய வேலை காலம் எல்லாம் மிச்சம். அதுதான் இந்த நூலினுடைய பயன். அவ்வளவுதான். சிலப்பதிகாரம் அப்படி இல்லை. சிலப்பதிகாரத்துல ஒவ்வொரு காதையும், ஒவ்வொரு தொடரும், ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப நமக்கு இன்றியமையாததுங்கிறத இந்த ஊர் சூழ் வரியில நான் எழுதியிருக்கிற பகுதி உண்டு நீங்கள் உணரலாம். இப்ப என்றனன் வெய்யோன்,
அவன் எல்லாரையும் சுட்டு எரிக்கிறவன் தான், ஆனா அவனே சாட்சி சொல்லிட்டான். அதாவது திருவிளையாடல் புராணத்துல மாமனாக வந்து வழக்குரைத்த படலம்னு ஒண்ணு இருக்கும், கடவுளே வந்து சாட்சி சொல்லும். இங்க மேல இருக்கக்கூடிய கதிரவனே சாட்சி சொல்றான். என்ற நன்வெய்யோன் இலங்கீர் வளைத்தோழி, நல்ல ஒளிமிக்க வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, அவ இலங்கீர் வளைத்தோழி நின்றிலள், அவ உடனே நிக்கல, தொடர்ந்து போகணும். இங்கே இருந்து கொண்டு அழுவதில் பயன் இல்லை. நின்ற சிலம்பு ஒன்று கையேந்தி, ஒரு ஒற்றை சிலம்பை கையில ஏந்தி கொண்டு, இங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி நான் சொல்ல போறேன். 2 பெருமக்கள் ஏற்கனவே இந்த ஆராய்ச்சியை செய்திருக்கிறார்கள். இப்ப நீங்களும் அதை எண்ணி பாருங்கள். யாராவது கட்டுரை எழுதுவீர்கள் என்றால் நான் வரவேற்கிறேன். அதை அந்த செய்தியை நான் சொல்றேன். நின்றிலன் நின்ற சிலம்பொன்று கையேந்தி, ஒரு ஒற்றை சிலம்பை கையில ஏந்தி கொண்டு, முறையில் அரசன் தன் ஊரில் இருந்து வாழும், முறையில்லாத அரசன், முறையில் இல்லாத அரசன் தன் ஊரிலிருந்து வாழும் நிறைவுடை பத்தினி பெண்டிர்கள். இந்த ஊர்ல முறையில்லாத அரசனுடைய நாட்டாரிய என்ன எழுதிட்டாருன்னா, நிறைவுடை பத்தினிங்கிறதுக்கு எள்ளி நகையாடுகிறாள் கண்ணையின்னு எழுதிட்டார். இந்த முறையில்லாத அரசனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களே நீங்கள்லாம் கற்புடையவர்கள் தானா அப்படின்னு கேட்கிறாளாம். அப்படி கருதக்கூடாது, அது கொஞ்சம் மிகையது. அரசனுடைய ஊரிலிருந்து அரசன் கேட்கல, ஆனால் கற்புடை மகளிர் நீங்க கேட்கலாம்ல என்பது பொருள். நிறைவுடை பத்தினி பெண்டிர்கள் ஈதொன்று. இப்ப நான் சொல்ல போவது ஒன்று, ஈதொன்றுன்னா இந்த சிலம்பு ஒன்று, கையில நான் ஒற்றை சிலம்பு ஏந்தி இருக்கிறேனே, இந்த சிலம்பு ஒன்று. பட்டேன் படாத துயரம் படுகாலை. எவ்வளவு துன்பப்பட்டிருப்பேன். ஒரு பெண் இப்படி அழக்கூடாது, எந்த குடும்பத்திலையும் பெண் அழக்கூடாது, ஊரிலும் அழக்கூடாது. அதே போல இந்த மன்பதையில் எந்த மகளிரும் வருந்தக்கூடாது. ஏன்னு கேட்டா, அவர்களுக்கு பேரே மெல்லியலார் என்று ஒரு பெயர். உள்ளம் வன்மையா இருக்கும், உடம்பு அதற்கு ஈடான ஒரு வன்மையை பெற்றிருக்காரு. ஆனா இப்ப கால மாறுபாடுகள்ல அதெல்லாம் கூட அந்த மரபுகள்லாம் மாறி இருக்கின்றன. பட்டேன் படாத துயரம் படுகாலை, உற்றேன் உறாதது. இதுவரையில யாரும் உறாத துயரத்தை நான் அடைந்தேன். ஒருவனே இதென்று நான் இதை அடையலாமா? கல்வனோ அல்லன் கணவன், என் கணவன் கல்வன் அல்ல. என் கார்ச்சிலம்பு கொள்ளும் விலை கூறுட்டால். இந்த இடத்துக்கு உரை எழுதியிருக்கிறவங்க நல்லா எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, விலை கொண்டு வாங்க முடியாதவர்கள் கொன்றார்கள். என்னுடைய சிலம்ப, அது எப்பேற்பட்ட சிலம்பு! மாநாயகன் குலக்கும்பர் இவ, கடலிலே சென்று வாணிகம் செய்து பெரும்பொருளீட்டிய அரசர்களை எல்லாம் விட மேலான செல்வம் படைத்த மாநாயகனுடைய மகள். என்னுடைய சிலம்புன்னு அது எவ்வளவு பெரிய மதிப்புடையது, அதை வாங்குவதற்கு வக்கில்லாத என்று சொல்லுகிறார். கொள்ளும் விலை பொருட்டார் கொன்றாரே, அதுதான் உரை, அப்படித்தான் எழுதுறாங்க. கொன்றாரே இதொன்று மாதர் தகைய மடவார்கள் முன்னரே காதர் கணவனை காண்பனே. மாதர் தகைய மாதர் தொல்காப்பியம் படிச்சிருந்தாதான் சிலப்பதிகாரால் இன்னும் சிறப்பு. மாதர் காதல் பொருள், அன்பு என்று பொருள். அப்படி அன்பு மிக்க மடவார்கள் முன்னரே காதர் கணவனை காண்பனே. இப்ப நான் என்னுடைய காதர் கணவனை நான் இப்போது இந்த மகளிருக்கு முன்னாகவே என்னுடைய காதர் கணவனை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஈதுன்று. காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதர் நல்லுரை கேட்பனே இதொன்று. ஐயா, உன்னை போய் கல்வன் என்று சொன்னார்களே, நீ என்ன சொல்லுகிறாய் என்று நான் கேட்பேன், கேட்கத்தான் போறேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சங்க இலக்கியத்துல எப்படி வரும்னு கேட்கலாங்க. இது சூரியனை கேட்டாள் அல்லது படத்தை தழுவினாள், கணவனே நீ சொல்லு என்று கேட்டாள் என்றெல்லாம் சங்க இலக்கியம் சொல்லாது. எல்லாம் நான் காரணம் முன்பே சொல்லியிருக்கிறேன், அது தன்மையின விருட்சி இலக்கியம். இங்கே இது கற்பனைகள்லாம் சேர்ந்து எழுதப்பெற்றது. இவையெல்லாம் ஒரு பெண்ணினுடைய மாண்பை விளக்குவதற்கான துணை கருவிகள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்ல. அங்கேயும் ஒருத்தரை கொன்று விட்டார். என்னன்னா, அந்நின் நிலி என்று ஒருத்தி அறச்செல்வியாக விளங்கிய அவளுடைய தந்தையினுடைய மாடு வயல்ல புகுந்து மேய்ந்தது என்பதற்காக அவனை கொன்று விட்டான் அரசன். உடனே சீற்றத்தோடு சென்று அவளும் வழக்குரைக்க போகிறாள்.
அரசனை வந்து அங்க அரண்மனையிலேயே அனுமதிக்கல. உடனே அவ உண்ணா நோன்பு இருக்கிறாள். வாலிதியின் உடாள் தூய உடைகளை உடுத்தாதவளாக அழுக்கோடு அப்படியே உட்கார்ந்து பல நாள் அழுது அழுது நோன்பு நோக்கிறாள். இதற்கு செங்கோல் செலுத்தியே ஆக வேண்டும், தீர்ப்பு வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உண்ணா நோன்பு இருக்கிறாள். பட்டினி கடந்துக்கிறாள். அந்த அரசன் அசையில. அந்த நிலையில அயல் நாட்டிலிருந்து ஒரு பார்த்தாங்க, கோசரி என்ற குறுநில மண்ணு. இப்படி ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது, யாரும் கேட்கலன்னு அவன் படையெடுத்து வந்து அவளுக்கு, அந்த பெண்ணுக்கு அறம் செய்தான் என்பது சங்க இலக்கியத்தில் பேசப்படும். அதனால அதனுடைய அணுகுமுறை வேற. இப்ப இங்க மற்ற யாரும் படாத துயரம் நான் பட்டேன். அதனால தீதரு நல்லுரை கேளாது ஒழிவனே, அப்படி என்னுடைய கணவன் பேசாமல் போய்விட்டார். அப்படி தீதரு நல்லுரை கேளாது ஒழிவனேல் மோதக்க செய்தார் என்று எள்ளல். ஒன்று, எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் யாரும் அவ ஏதோ கத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி என்ன எதுவும் குற்றம் சொல்லாதீர்கள். மோதக்க செய்தாள் என்று எள்ளல், ஏதோ இந்த ஊரையே கலங்கடிச்சிட்டு போயிட்டா என்றெல்லாம் பேசாதீர்கள். என்ன எள்ளல்? எள்ளல் என்றால் எதிர்மறை, எதிர்மறையா வருது. எள்ளாதீர்கள் என்று பொருள். இந்த எள்ளுன்னு இருக்கு பாருங்க, இந்த சொல்லே ஒரு பெரிய ஆராய்ச்சி உரியது. எள்ளுதல் என்றால் இகழுதல் என்று பொருள். எள்ளல் இளமை பேதமை மடன் என்று உள்ளப்பட்ட நகை நான்தல். அதாவது இகழ்ச்சியா சிரிக்கிறது தான் அந்த எள்ளல். தொல்காப்பியர் அத அருமையாக நகை என்ற அந்த மெய்ப்பாட்டுக்குரிய ஒரு கிளையாக சொல்லுகிறார். நோதக்க செய்தாள் என்று எள்ளல், அப்படி ஒன்று அல் என்பது எதிர்மறை, அதனால இகழாதீர்கள் என்று பொருள். இது ஒன்று என்று அல்லலுற்று ஆற்றாது அடுவாளை கண்டேங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமை கேட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாரும் மயங்கி, ஐயோ இப்படி ஒருத்தி நம்முடைய நாட்டிற்கு வந்து துயருற்றாளே என்று களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது என்போல். அதாவது இந்த பெண்ணுக்கு நீக்க முடியாத துன்பத்தை காட்டிவிட்டது. நாட்டாருக்கு, மதுரை நாட்டாருக்கு ரெண்டு துன்பம். ஒன்று, கண்ணகி வேற்று நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி இந்த நாடு துயர் விளைத்ததே என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த நாட்டினுடைய செங்கோல் இதுவரையில் வளையாதது இப்போது வளைந்து போய்விட்டதே என்று ரெண்டு வகையான துயரங்கள் அங்கு இருக்கின்றன. வளையாத செங்கோல் வளைந்தது இது என்கொல், இது என்ன இப்படி நேர்ந்ததே? மன்னவர் மன்னன் மதிக்குடை வாழ்வேந்தன், மன்னர் மன்னனாக வாழ்ந்தவன் இந்த பாண்டியன். மன்னர் மன்னவன் மதிக்குடை வாழ்வேந்தன் தென்னவன் குற்றம் சிதைந்தது இது வெண்கொல். அவனுடைய அரசு அழிந்து போயிற்றே. மண்குளிரச் செய்யும் மரவேல் நெடுந்தகை உன்னையெல்லாம் குளிருமாறு செங்கோல் செய்த பெருவேந்தன் தன்குடை வெம்மை விளைத்தது இது வென்றும். அதாவது புறநானூறு படிக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் இரண்டு பாடல்களை நீங்க பார்க்கணும். ஒன்று, நலங்களி சொல்றான், நான் என்னுடைய பகைவரை வெல்லாவிட்டால் அவர்கள் அற உணர்வோடு இங்க வந்து என் மேல படையெடுத்து வரல, ஆனா அவர்கள் மிக கொடியவர்களாக என் மீது படையெடுத்து வருகிறார்கள். என்னிடம் அறம் இருக்கிறது, நான் அவர்களை வெல்லுவேன். அப்படி வெல்லாது போய்விட்டால் பல்லிரும் கூந்தல் மகளிர் ஒல்லா முயற்கிடை குழைகை என் தாரேனும். அதாவது என் மனைவி அல்லாத மற்றவர்களுடைய கூந்தல்ல என்னுடைய கழுத்து மாலை புரண்ட அந்த குற்றத்தை செய்யட்டும். எவ்வளவு ஒரு ஆணுக்கு கற்புங்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு திருத்தமா பேசியிருக்கிற ஒரு அரசன் பாருங்க. அரசன்னா 10 பேரை 20 பேரை 50 பேரை 100 பேரை மணந்து கொண்டு விருப்பம் போலாம் வாழ்வது, சிற்றின்பத்தில் திளைப்பது என்றெல்லாம் வரலாறு காட்டலாம். 1001 இரவுகள் அராபிய இரவுகள்லாம் எழுதுறாங்க. அது போல அப்படியெல்லாம் இல்லை. அதுல மிக உயர்ந்த பண்புடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அந்த ஒரு பாட்டு. அடுத்தபடியாக ஒரு சேர அரசன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா, நான் இன்னும் இருக்கிறேன், இது எவ்வளவு இழிவு, எனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா எதுவும் இல்லை என்று பேசுறான். ஞாங்கர் மாய்ந்தனள் மடந்து இன்னும் வாழ்வல் என்னிதன் பண்பு, என்ன பண்பு இருக்கு என்கிட்ட,
என்று அப்பயே இவன் உயிர் போயிருக்கணுமே என்று பேசுகிறான். அதனால இதை எங்க ஆசிரியர் எழுதுகிற போது தன்னுடைய நூல்ல ஒருமை கணவர்கள் எழுதுறாரு. நல்ல தொடருது. ஒருமை கணவர்கள், ஒரே நெஞ்சம். அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து அப்படிதான் வாழ்ந்தார்கள் பாண்டிய அரசர்கள். அந்த தன்கொடை வெம்மை விளைந்தது இப்ப என்ன இப்படி ஏற்பட்டு விட்டதே. செம்பொர் சிலம்பொன்று கையேந்தி நம்புருட்டால் ரொம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கள். நம்மிடம் முறையிடுவதற்காகவே கையில சிலம்பு ஒன்று ஏந்தி கொண்டு ஒரு தெய்வம், வம்ப பெருந்தெய்வம். வம்பே புதுமைன்னு சொல்றாங்க. வம்புன்னு புதுசு. இதுவரையில நாம இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பார்க்கல, இது வீதியில வருகிறது என்று செம்பொர் சிலம்பொன்று கையேந்தி நம்புருட்டால் வம்ப பெருந்தெய்வம் வந்தது இதுவென்கொள். அதாவது சிலப்பதிகாரத்தை பற்றி நாட்டுப்புறையில் நெறியில் நின்று ஆராய்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காளி மாரி ஆகிய தெய்வங்களை ஊர்வலமாக கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலிருந்து வந்ததுதான். கண்ணகி தெருக்களிலே அங்கிருந்து வந்து முறையிடக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஒட்டித்தான் அந்த மரபுதான் அப்படி வந்தது என்று எழுதுகிறார். வம்ப பெருந்தெய்வம் வந்தது இது என்பொல் ஐயரி உங்கன் அழுதேங்கி. இந்த கண்களை பற்றி சொல்லுகிற போது மகளிருக்கு சொல்வது உண்டு, மிகச்சிறிய, அதாவது ஒரு மயிர் போன்று இருக்கக்கூடிய மெல்லிய கோடுகள் இந்த கண்கள்ல சிவப்பா இருக்கும். அது இரத்த நாளங்களுடைய கடைசி பகுதி. அது கண்ணுக்கு அழகு செய்வது என்று கருதி அது சொல்றாங்க. ஐயரி, அரின கோடு, ஐயின அழகு, அழகிய. ஐயரி உங்கண், உங்கண் என்றால் மையுண்ட கண்கள் என்று போல். உங்கண் அழுதேங்கி அறற்றுவாள். அது அழுது சொல்லி அவள் சொல்லுகிறாள், தெய்வமுற்றாள் போலும் தகையள். இத ஊர் மக்கள் இப்படி நினைக்கிறாங்க. அவள் கண்கலங்க வந்து இங்க அழுகிறாள். தெய்வமுற்றாள் போலும் தகையள். முதல்ல தெய்வமோ என்று கருதினார்கள். இப்ப தெய்வம் தீண்ட பெற்று வந்தவளோ இவள். தெய்வமுற்றாள் போலும் தகையள் இது என்பன சொல்லி இணைந்து, இணைந்து என்றால் வருந்தி. ரன்னகரம் போட்டிருக்கு பாருங்க. தன்னகரம் போட்டா சேர்ந்துன்னு பொருள், ரன்னகரம் போட்டா வருந்தின்னு பொருள். இணைந்து ஏங்கி அறத்தம், அந்த சொல்ல ஒலிக்கும் போதே அந்த வேறுபாடு வரணும். இணைந்து இந்த இடத்துக்கு தன்னகரம், அங்க வளைனா உரியது, நாக்கு வளைஞ்சாதான் தன்னகரம் வரும். இங்க இது இல்லை, இது நுனிநாக்குல வர்றது இணைந்து. அதனால இணைந்தேங்கி அறற்றவும் மண்படி தூற்றும் குடியதே. அதாவது இந்த மண்பதை முழுமையும் தூற்ற போகிறது. மண் பழி தூற்றும் மன்னனை, மண் என்றால் மன்னனிங்க, மன்னனை பழி தூற்றும் குடியதே. குடி மண்பதை, அதாவது உலகம். மாமதுரை கம்பலை மாக்கள். கம்பலைங்கிற சொல்லு நல்ல சொல்லு. நம்மகிட்ட வழக்கில் இருக்கா இல்லையான்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்பவும் புறநானூற்றுல ஒரு பாட்டுல சொல்லுவார், அந்த கம்பீரத்தை அல்லது அந்த கல்வி செருக்க நான் ரொம்ப விரும்புறது உண்டு. அது நாம அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. நாம எங்கேயும் போய் அரசவைகள்ல அரசியலாளரிடம் அல்லது அதிகாரமுள்ளவர்களெல்லாம் போய் நாம நிற்பதற்குரிய தேவை நமக்கு இல்லை. நம்ம ஒரு சிறிய நிலையிலே இருக்க வேண்டும் என்று நம்ம கருதுறதுனால யாருக்கும் அப்படிப்பட்ட கருத்து வர்றதில்லை. ஆனா ஒரு பெரிய பேரரசருடைய அவையில போய் ஒரு புலவன் உள்ளார புகுவது என்று சொன்னால் அவன் பல விதிகளுக்கு கட்டுப்பட்டு போகணும், தலை குனிஞ்சு போகணும், வணங்கணும், அரசனுடைய முகம் சுடிக்காத வகையில நடந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பது வரலாறு. ஆனால் புறநானூற்றுல ஒரு புலவன் சொல்லுகிறான், எங்கோன் இருந்த கம்பலை மூதூர் உடையோர் போல விடையின்றி குறுகி செம்மண் நாடவை அண்ணாந்து புகுதல் எம்போல் வாழ்க்கை இரவலர் குறித்தேன். என்ன பாட்டு பாருங்க. நான் இப்படிதான் இருக்கணும் ஒரு மனிதன். நல்ல புலவன்னு சொன்னா அந்த கல்வி அவனை நிமிர்த்தி நிற்க வைக்கணும், தலை குனிய வைக்க கூடாது. அரசனா இருந்தா அரசனுக்கு இந்த புலமை வருமா? அவன் சொல்றான், எங்கோன் இருந்த கம்பலை மூதூர். எங்களுடைய அரசன் தான், அவன் இருக்கின்ற கம்பலை மூதூர். கம்பலைன்னா ஆரவாரம். எங்கோன் இருந்த கம்பலை ஆரவாரமிக்க அந்த ஊதூர்ல, அந்த பெரிய ஊர்ல, அவனுடைய தலைநகர்ல, அவனுடைய அரசவையில காவலர்கள் முன்னாடி நிற்பாங்க, 2 பேர் கையில வேலை ஏந்தி கொண்டு.
யார் யார் நீங்க அப்படின்னு அவன் எங்களை பார்த்து கேட்க கூடாது. ஏன்? நான் கல்வி கற்ற புலவன், இந்த அரசனை விட உங்க அரசனை விட மேலானவன், நிமிர்ந்து அப்படி பார்ப்பேன், அவ்வளவுதான். 2 வேலும் அந்தாண்ட விலகிடும், நான் பாட்டு உள்ள போவேன். எங்கோன்னு இருந்த கம்பலை மூடு உடையோர் போல, அந்த அரசவைக்கே நான் சொந்தக்காரன் மாதிரி, உடையோர் போல விடையின்றி, நான் விடை சொல்ல வேண்டியதில்லை, விடையின்றி குறுகி அண்ணாந்த புகுதல், தலை நிமிர்ந்து போவது, எம்போல் வாழ்க்கை இரவலர் குறித்தேன்னா, எங்களை போல இறந்து வாழக்கூடிய புலவர்களுக்கு இந்த கம்பீரம், இந்த செருக்கு உண்டு அப்படின்னு சொன்னான். இது கற்பனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி இல்லைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சென்னையில ஒரு பெரியவர் வந்து தங்கியிருந்தார். வடநாட்டுல இருந்து வந்து ஒரு பெரியவர் தங்கியிருந்தார். அவருக்கு எலும்பு தோலுமா இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கு உட்கார்றதுக்கு இருக்கையா ஒரு மெத்தையை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அதுல உட்கார்ந்து இருந்தாரு. பக்கத்துல அவருக்கு ஒரு செயலாளர் இருந்தாரு. அவர் அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் குறித்து வச்சுட்டு இருந்தாரு. அவரை பார்க்க வந்து ரொம்ப தமிழ்நாட்டு பெரியவர்கள்லாம் சுவர் ஓரமா வரிசையா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல யாரையும் உள்ளர விடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பெரிய கருத்துகள், வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போராட வேண்டிய நிகழ்ச்சி நிரல் அங்கு பேசப்படுகிறது. அந்த சமயத்துல ஒரு மல்லரை போல இருக்கக்கூடிய தேசபக்தர் ஒருத்தர் வந்து வாசற்படியில நிக்கிறாருங்க. அவரை தாண்டி யாரும் உள்ளர வர முடியாது. அப்போ ஒரு ஆள் அங்கிருந்து வரலாம், இல்லைங்க அப்படின்னாரு அந்த ஆளு, காவல் நிக்கிறவரு. என்ன பாண்டியா, என்ன சொல்ற அப்படின்னாரு. அவ்வளவுதான், ஐயா போங்க ஐயா, உள்ளார போனார். நேரா போய் இந்த மிகப்பெரியவர்கள்லாம் சுவரோரமா நின்று கொண்டிருக்கிறார்களே அவரெல்லாம் துச்சமா பார்க்காம அந்த மெத்தையில உட்கார்ந்தக்கூடிய இந்த முதியவராகிய காந்தி அண்ணனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தார். பாரதி என்ற அந்த புலவன் யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கேட்காமல் போய் நேரா போய் பக்கத்துல உட்கார்ந்து, வாட் மிஸ்டர் காந்தி, நாளைக்கு நான் இங்க ஒரு பீச்சில் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன், அதுல வந்து கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அவரு எப்படி சொல்றாரு, உடனே பக்கத்துல தன்னுடைய செயலாளர் மகாதேவ தேசாயை பார்த்து கேட்கிறாரு, என்ன தேசாய், இவர் கேட்கிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் உடனே புரட்டி பார்த்துட்டு, இல்லைங்க வேற நிகழ்ச்சி நமக்கு இருக்கிறது. உடனே எனக்கு வேற நிகழ்ச்சி இருக்கிறது, உங்களுடைய நிகழ்ச்சி நன்றாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கிறாரு. சரி, உங்களுடைய நிகழ்ச்சி நன்றாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருன்னு போயிடுறாரு. உடனே இவர் யாருங்கன்னு கேட்கிறாரு காந்தி. அப்ப ராஜாஜி மற்றவர்கள்லாம் நிக்கிறாங்களே சுவர ஓரமா, அவங்க சொல்றாங்க, அவர் இந்த நாட்டினுடைய கவிஞன். ஓ அப்ப சரி, அவரை நன்றாக பாதுகாத்துக் கொள்ளுங்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்தது, இதற்கு ஆதாரம்லாம் இருக்கு. அதனால அந்த புலமை இருந்தால் அந்த தமிழ் அவனுடைய தலையை குனிய வைக்காது, அது நிமிர்ந்து நிற்கத்தான் வைக்கும். அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்தவர்கள். புலமையில இருக்கிறவங்க எப்பவும் போய் தன்னுடைய பிழைப்புக்காக வயிற்று சோற்றுக்காக எல்லாம் போய் ஒருத்தன்ட்ட போய் அப்படிலாம் இருந்துட மாட்டான். பெரிய பெரிய பதவிகளை எப்படியாவது பெற வேண்டும் என்று கருதவே மாட்டான். அதுதான் அவனுக்கு இலக்கணம். அதுபோல இவ்வளவு செழுமையாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துல எல்லாம் புலவர்கள்லாம் போய் அப்படி பரிசெல்லாம் பெற்றார்கள். ஆனால் இந்த கொலை நிகழ்ந்து விட்டது. அப்ப கம்பளைன்னு சொன்னேன், அதுக்காக சொன்னேன். இந்த கம்பளைங்கிற சொல்லு எங்கோன்னு இருந்த கம்பளை மூதூர்னு புறநானூற்றுல வந்து இல்ல, அந்த சொல்லு இன்னைக்கு வழக்குல இருக்கு. அப்ப கண்ணீரும் கம்பளையுமா வந்தாங்க அப்படின்னு சிற்றூர்ல இன்னைக்கும் பேசுறாங்க. கம்பளைன்னா அடிச்சு மோதிட்டு ஆரவாரமா வர்றது. கணவன் இறந்து போய்விட்டான் என்று கருதி வருகின்ற பெண் ஆற்றாது அழுகிற போது மார்பலை அடித்துக் கொண்டு வருவார். அதான் கம்பளை. கம்பளை மாக்கள் கணவனை தாம் காட்ட, தாமா இப்படிதாமா நடந்திருக்குன்னு இந்த ஊர் மக்கள் கோவலனுடைய பிணத்தை காட்டுகிறார். செம்பொற் கொடியணையாள் தான் காணாள் மலன்மானாலும் இருளூட்டி, அப்பதான் இருள் வந்து படர்கிறது மெல்ல. மல்லல் வளனே தொல்காப்பியம். மல்லல் என்றால் வளம் என்று. வளமிக்க இந்த உலகத்தில் இருளூட்டி மாமலை மேல் செவ்வன், ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும். செவ்வன்ங்கிறதுக்கு ரன்னகரம் போட்டு பாருங்க. என்னென்றால் இங்கு என்னும் என்பது என் என்று சுருங்கியது. சிறப்பு என்று செம்மை என்று சொல்லக்கூடிய, செம்மையாக இருக்கக்கூடிய
கதிர் சுருங்கி செங்கதிரவும் சென்று இறப்பான் அங்க. அப்ப இந்த மாதிரி காட்சியே பல பேர் பாடியிருக்கிறாங்க. பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் பாடுவாரு, பாரடி அந்த மேற்றிசையில் கதிர் சென்று விழுகிறது, எத்தனை வண்ணம் பாய்கின்ற நீரோட அடல் நெருப்பு எல்லாம் இருக்கு பாருங்க, மாலை நேரத்து அன்றிவான் என்று அது அவர் பாடுறாரு. அடுத்தபடி புரட்சி கொஞ்சம் அந்திவான் கருகுகின்ற உலகு கண்டேன் இருள் புகுந்தது என்று அவர் பாடுகிறார். இங்க செவ்வன் கதிர் சுருங்கி செங்கதிரவன் சென்று ஒழிப்ப அவன் போய் ஒளிந்து கொள்கிறான். புல்லன் மருமா புல்லிய, அதாவது பொலிவு இல்லாத மருள் மாலை, அச்சத்தை ஊட்டக்கூடிய மாலையில் பூங்கொடியாள் பூசலிட அவள் பெரிய ஒரு கலகத்தை விளைக்க நல்லன் ஒலி படைத்தது ஊரெங்கும் ஒரு பெரிய ஆரவாரம், ஒல்லன் ஒலி படைத்தது, ஒல் என்ற ஆரவாரத்தை இந்த ஊர் ஏற்றது. அப்பதான் வண்டாரி இருங்குஞ்சி மாலைதன் வார்குழல் மேல், வண்டாரி இருங்குஞ்சி மாலைதன் வார்குழல் மேல் கொண்டான் தழி கொடுநன்பால் காலைவாய். இந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஆராய்ச்சிக்குரியது, நீங்க சிந்தித்து பாருங்கள் என்று 2 பெருமக்கள் இதை பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். அதையும் சொல்றேன். வண்டாறு இருங்குஞ்சி, வண்டுகள் எல்லாம், வண்டு இந்த இடத்துல தேனீக்கள், தேனீக்கள் வந்து மொய்க்கின்ற இருங்குஞ்சி. அது புலமை மரபுல சரியா சொற்கள் எப்படி வந்து அமைந்து பாருங்க. அந்த இருங்குஞ்சி மாலைதன், அதாவது கோவலன் அவனும் ஒரு பூ சூடி இருக்கிறான், மாலை சூடி இருக்கிறான். நான் முன்பே சொன்னேன், தாரும் மாலையும் மயங்கி கையற்று என்று கோவலனும் கண்ணகியும் மனையரம்படுத்த காதல 2 பேரும் ஒருவரை ஒருவர் தழி கொள்ளுகிற போது கோவலன் கண்ணகியை தழுவி கொண்டான் என்று சொல்லுவது இளங்கோடிகளாகிய துறவி அப்படி சொல்லக்கூடாது என்று நினைத்தார். அதனால தாரும் மாலையும் மயங்கின. தார் என்பது கோவலன் அணிந்திருக்கூடியது, ஆடவர் அணியக்கூடிய மாலைக்கு பெயர் தார், பெண்கள் அணிவது மாலை. அதனால தாரும் மாலையும் மயங்கின, 2 ஒன்றாக சேர்ந்தனன்னு சொன்னார். இங்கேயும் அதே போல வண்டாறு இருங்குஞ்சி மாலை, குஞ்சின்னு சொன்னார். குஞ்சி என்றால் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல என்று நாலடியார் பேர். அது கூந்தல், கொஞ்சம் தழைத்த கூந்தல் உடையவனாக இருக்கிறாம அதுல அந்த மாலை தன் வார்குடல் மேல் கொண்டார். அது அப்படியே அவனை தழுவி கொண்டாள். தழி கொடுநன்பால், இதுதான் இன்றைமையாவது ஆராய்ச்சிக்குரிய இடம். காலைவாய் புந்தாள் குருதி புறங்க வர, காலையில 2 பேரும் தழுவி கொண்டு விடை பெற்றார். போகல உடையோர் இல்ல, பக்கத்துல யாரும் இல்லாததனை பார்த்து வருந்தி அவளை தழுவி, பத்திரமா இருமா, நான் வந்துடுறேன், மாறி வருவன் மயங்காது ஒழிந்த, இந்த சிலம்பை வித்துட்டு நான் வர்றேன், கவலைப்படாத என்று சொல்லிவிட்டு மாறி வருவணி கறந்த கண்ணனாய், அப்ப கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் வருது, அதை அடக்கிக்கிறான். ஏன்னா அவ துயரப்படக்கூடாத இவனை பார்த்துட்டு. அதனால வருவணி கறந்த கண்ணனாகி அப்படி அவன் பிரிந்து வர்றான்ல, அப்படி வரும்போது அந்த அணைந்து விடுகிற போது அந்த கழுத்தில் இருக்கிற அந்த மாலை இவருடைய கூந்தலோடு அந்த பொருளை கொண்டாந்தடி குணன்பால் காலை வாய். இதுதான் ஆராய்ச்சி புரியுது. காலையில எப்படி போனான் ஐயா, போனாம்மா, என்னை தழுவினான், தழுவி காலையில தழுவுனா மாலையில இறந்து போய்விட்டான்னு சொல்றாரு இந்த இடத்துல. இது அப்படி இல்லை. பிறகு எப்படி கனவு கண்டிருக்கிறா, அதற்கு பிறகு பொழுது விடிஞ்ச பிறகு பால் உறையவில்லை, பசுக்கள் மடக்கண்ணீர் சோர்ந்தன, கன்று துள்ளவில்லை, இதெல்லாம் பார்த்தோம். அப்ப என்ன பொருள் என்றால், இது வந்து பார்க்க போனா 3 நாள் நிகழ்ச்சி அடுத்தபடி வரப்போகுது. 3 நாள் நிகழ்ச்சிய ஒரே நாள் நிகழ்ச்சியை அந்த இடத்துல இளங்கோடிகள் காட்டிட்டார். அதுதான் ரொம்ப சரியானது. ஏன் காலம்பரை இருந்தான் ஐயா, மாலையில இறந்து போயிட்டாயான்னு சொல்லும் போதுதான் அந்த உணர்ச்சி மிகும். அதனால காலைவாய் புண்டாள் குருதி புறஞ்சோர மாலைவாய் கண்டார். காலையில என்னிடம் விடைபெற்று போனான், மாலையில இப்படி குருதி சோர அவனை கண்டாள் என்று ஒரு நாள் நிகழ்ச்சியாக இதை பற்றி ஆராய்ந்தவர்கள்ல ஒருத்தர் சிலம்பு செல்வர் மாப்போசி இளங்கோவின் மறதின்னு எழுதிட்டாரு. இளங்கோ மறந்துட்டு எழுதிட்டாரு, இளங்கோ மறக்கல. அதை எங்க ஆசிரியர் எழுதுகிற போது இது கால குறுக்கம் செய்து பாடுவது காப்பிய நெறி,
அப்பதான் உணர்ச்சி மிகும். 10ஆம் தேதி போனா 25ஆம் தேதி இறந்து போயிட்டாங்கிறத விட காலையில போனான் ஐயா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனான் ஐயா, இறந்து போயிட்டாங்க. இப்பதானே இங்க இருந்தான், அதுக்குள்ள எப்படியா போயிட்டான்? இதுதான் அந்த கவிதை நெறி. அது அந்த முறையில இது ஒரு கால குறுக்கம்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி பார்க்கணும். நீங்களும் அதை பத்தி 3 நாள் நிகழ்ச்சி எப்படிங்கிறத எழுதி பாருங்க. அவங்கள விரிவா எழுதுறாரு. விரிவா எழுதுனா ரொம்ப சுவையெல்லாம் இருக்கும் அதுல. எப்படி அந்த கனவு நேர்ந்தது, கனவுல இது ஒரு தீக்கனவு, அதுக்கு பிறகு மாதரியினுடைய நிகழ்ச்சி, அப்புறம் குறவையாட்டு, அதற்கு பிறகு ஒருத்தி அங்கிருந்து ஊர்ல இருந்து ஒருத்தி வந்து நகருக்கு போயிருந்து வந்த ஒருத்தி சொல்றா இப்படி நடந்துருச்சுன்னு. சொல்லாடாள் சொல்லாடாள் நின்றாள், அதை கேட்டா கண்ணகி வருந்தினாள், அப்புறம் ஊருக்குள்ளார வந்தா என்று சொல்லுகிற போது 2 நாள் நிகழ்ச்சி ஆச்சு. அப்புறம் அடுத்தபடி அவங்க கனவு காண போற பேரரசி பெருங்கோப்பெண்டு, அவ கனவு கண்டு கணவனுக்கு உரைக்க போறா. 3 நாள் நிகழ்ச்சி தான். அந்த 3 நாள் நிகழ்ச்சியை இப்படி ரொம்ப சுருக்கிட்டார் அவர். சுருக்கி சொல்லுவது என்பது காப்பிய நெறி என்று கொள்ள வேண்டும். இது மாதிரி பிற நாட்டு காப்பியங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாம பார்க்கலாம். பிறகு காலம் வருகிற போது நான் ஒப்புமே காட்டுறேன். புண்டாள் குருதி புறஞ்சோர மாலை வாய் கண்டாள், அவன் தன்னை காணா கடும் துயரம். இதுவரையில அந்த பெரும் துயரம் அவளை அழைக்க பார்த்தா, என்னொரு துயர் கண்டும் இடருறும் இவள் நீர், ஐயோ என்னுடைய துயரை கண்டும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட பதறல. பொன்னுரு நெருமேனி பொடியாடி கிடப்பதோ, பொன் நகையெல்லாம் பூண்டு கொள்ளக்கூடிய ஒரு பெரும் செல்வ குடியில பிறந்த நீ இப்படி பெரும் புழுதியில கிடக்குத உன்னுடைய உடம்பு, பொடியாடி கிடப்பதோ மண்ணுரு துயர் செய்த மரவினை அறியாதேற்கு. இப்படி ஒரு அரசன் என்னென்று அறியாமல் ஒரு துயர் செய்து விட்டான, அறியாதேற்கு இது வல்லினம் போட்டு பாருங்க, அறியாதான் என்று பொருள், அறியாதவனுக்கு என்று பொருள். என்னொரு வினை கான், என்னுடைய செயலை இப்ப பாரு நான் என்ன செய்யறேன்னு. அதாவது பெரும்பாலும் இவ்வளவு பெரிய துயரத்தின் பிறகு செயலற்ற நிலைதான் வரும். ஆனா இவளுக்கு செயலற்ற நிலை வரல, செயல் மிகுந்த நிலை வந்தது. பாத்ரூம் ஒரு கைங்கிறான். என்ன ஏனென்றால் எதனால? அது ஒரு மரப்பண்புங்கிறதுனால அந்த அடிப்படையில இல்ல. கணவன் பழி ஏற்கக்கூடாது. அவன் இறந்த பிறகும் கூட அவன் மீது ஒரு பழி சுமத்தியது என்பது அகற்றப்பட வேண்டுமே தவிர அது அவனோடு முடிந்தது என்று சொல்லக்கூடாது. அந்த ஊர்ல போனா சிலம்பு விற்பதுல அவன் கல்வன் என்று அறியப்பட்டான், அதனால கொலைப்பட்டான் என்று யாரும் பேசக்கூடாது. அது என்னுடைய கடமை. அதனால அந்த பழியை துடைக்க வேண்டும். கான் இது அப்படின்னு பிரிக்கணும். கான் இது என உரையாரோ, அதனால பாரு இதுக்காக இவ்வாறு சொல்லுகிறாள் என்று சொல்ல வேண்டும் என்று. இது என்னுடைய வினை என்று சொல்ல மாட்டார்களா? யாரும் இல்லும் அருண்மாலை ஒரு இடருரு தமியேன் முன் தார்மலி மணிமார்பம் தரை மூழ்கி கிடப்பதோ. தரையில கிடக்குது என்னுடைய கணவனுடைய என்னுடைய துணைவனுடைய தார்மலி மார்பன் மணிமார்பன், மாணிக்கங்களை எல்லாம் கொண்டு மாலையாக புனைந்தவன், மாலையை கழுத்திலே சூடியவன் அப்படி கிடக்கிறான். பார்மிகு பழிதூற்ற பாண்டியன் தவறிழைப்ப ஈர்வதோ, ஈர்வதுன்னா 2 கூறாக பிளந்தது இந்த உடல் பிளக்கப்பட்ட வினைகானா இதுவென உரையாரோ. காணா இது என்று உரையாரோ, இது என்று எல்லாரும் சொல்ல மாட்டார்களா? கண்பொழி புனல் சோறும் கடுவினை உடையேன். அப்படி என்னுடைய கண்களில் இருந்து புனல் சோர புன்மொழி குருதியராய் குருதியராய் பொடியாடி கிடப்பதா. ஐயா என்னுடைய கணவரே, நீங்கள் புண் பொழியக்கூடிய குருதியை உடையவராக இந்த புழுதியில கிடப்பது அறமா? மண்பதை படிதூற்ற, மண்பதை என்று வருவதெல்லாம் மக்கள் என்று பொருள், குடிமக்கள் என்று பொருள். மண்பதை படிதூற்ற மன்னவன் தவறு இழைப்ப, எல்லாரும் மன்னனை சொல்வார்கள். உண்பதோர் வினை காணா இதுவென உரையாரோ. இப்படி ஒரு வினை வந்து நுகர்வதற்கு அமைந்ததே, இந்த வினையை நாம் அனுபவிப்பதற்கு இடமாக ஆயிற்றே என்று எல்லாரும் பேச மாட்டார்களா?
பெண்டிரும் உண்டுகொல். அப்பதான் அடுத்தபடி மக்கள் மன்றத்தை பார்க்க, கூடியிருக்கக்கூடிய பெண்களை பார்க்க, நான் ஒரு பெண், ஆகவே என் இனத்தவரிடம் நான் கேட்கிறேன், பெண்டிரும் உண்டுகொல், இந்த ஊர்ல பெண்கள் இருக்கிறீர்களா? பெண்டிரும் உண்டுகொல், கொண்ட கொடுனர் உரு குறை தாங்குறும் பெண்டிரும் உண்டு. கணவருக்கு ஒரு குறை வந்தால் அதனை தாங்குகின்ற ஒரு பெண் இருக்கிறாளா இந்த ஊர்ல? அப்படிப்பட்ட பெண்ணும் இந்த உரு குறை தாங்குறும் பெண்டிரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல். 2 முறை அடுக்கி வந்தா என்ன பொருள் என்றால் அதனுடைய அழுத்தம், அதனை சொல்வார்கள். அது ஒரு இந்த தொடரே ஒரு அழுத்தம் பெறுகிறது. பெண்டிரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல். அடுத்தபடி பெரியோர்கள், யான் வாழும் சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று பிசிராந்தையார் சொன்னார். அதாவது எங்க ஊர்ல சான்றோர்கள் இருக்கிறாங்க ஐயா, அதனால்தான் நாங்க கவலை இல்லாம இருக்கிறோம் என்று அவர் பேசினார். அது போல ஊருக்கு சான்றோர் அணி. அத ஒரு கட்டுரை எழுதுகிற போது வேறு மொழியில ஒருத்தர் எழுதுகிற போது, வர வர உலகத்துல சான்றோர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு எழுதினார். அது ரொம்ப உண்மைதான். ஏனென்றால் ஒரு சமூகம் என்ற அந்த கட்டுக்குலையாத ஒரு அமைப்புலதான் சான்றோர்கள் இருப்பாங்க. இப்ப தனி மனிதர்கள் கூட்டமா போச்சு. கூட்டம் வேற, சமுதாயம் வேற. கூட்டம்ங்கிறது கூடுறது. மாலையில அங்க ஒரு கூட்டம் கூடினாங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிட்டாங்க. சமுதாயம் அப்படி இல்லை. சமுதாயம் என்பது ஒரு அறம் தழுவிய ஒரு கட்டுக்கோப்பு. அதுல தனி மனிதன் என்பவனே இல்லை. ஒவ்வொரு திவலையும் சேர்ந்ததுதான் ஒரு கடல், ஒவ்வொரு துளியும் சேர்ந்ததுதான் ஒரு கடல். அந்த ஒவ்வொரு துளியும் தனியா பிரிந்து விட்டா அதுக்கு ஆற்றலே கிடையாது. அது எல்லா துளியும் சேர்ந்து கடலாக வருகிற போதுதான் அதுக்கு ஆற்றல். அப்படி இந்த இன்றைய சமுதாயம் அந்த கட்டுக்குலைந்து விட்டது. கட்டுக்குலைவதற்கு என்ன காரணம் என்றால் பொது நோக்கு இன்மை என்று எழுதினார். பொது செயலுக்கு வர்றதில்லை யாரும். அவரவர்கள் தம் பிள்ளை உண்டு, தான் உண்டு, தன் மனைவி உண்டு, மக்கள் உண்டு என்று அந்த அளவில் நிறுத்திக் கொள்வார். அதுதான் அதை பாவேந்தர் ரொம்ப அழகா பாடுகிறார். ஊர் வாழ வேண்டும் என்று நிமிர்ந்த உள்ளம் தென்னை உள்ளம். ஆனா அப்படி வாடாத உள்ளம் இருக்கிறது, அது தொன்னை உள்ளம், அது குறுகி போய்விட்ட உள்ளம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று அவர் எழுதுவார். அது போல இங்கே சான்றோரும் உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல், ஈன்ற குழவி. இது ஒரு அருமையான ஒரு செய்தி. ஈன்ற குழவி எடுத்து வளர்க்குறோம் சான்றோரும் உண்டுகொல். தாய் கைவிட்டு போய்விட்டா, இறந்து போயிட்டா, அல்லது பெத்து போட்டுட்டு போயிட்டா, எத்தனை பிள்ளைகள் குப்பை கூட குப்பை தொட்டியில கிடக்கு. அப்படி அதை எடுத்து வளர்க்கக்கூடிய சான்றோர்கள் இந்த ஊர்ல இல்லையா? சான்றோரும் உண்டுகொல், சான்றோரும் உண்டுகொல். கடைசியில பெண், அடுத்தபடி சான்றோர், அடுத்தது தெய்வம். தெய்வமும் உண்டுகொல். இந்த ஊர்ல தெய்வம் இருக்குதா? தெய்வமும் உண்டுகொல், தெய்வமும் உண்டுகொல். வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் வாழினாலே என்னுடைய கணவனை ஈர்ந்து கொன்றானே, அந்த மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொல், தெய்வமும் உண்டுகொல் என்று இவை சொல்லி அழுவாள் என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டே கணவன் பொன்துஞ்சு மார்பும் பொருந்த தழுவிக்கொள்ள அவனுடைய மார்பை அப்படியே தழுவிக்கொண்ட போது நின்றான். ரொம்ப அருமையான ஒரு இடம். நின்றான் எழுந்து நிறைமதி வாழ்முகம் கன்றியது என்றவள் கண்ணீர்கை நான் மாற்ற. அவனுடைய முகம் கன்றி போய் அந்த நில அதை துடைக்கிறா. கண்ணீர்கை யான் மாற்ற அழுதேங்கி நிலத்தின் வீழ்ந்து ஆயுளையாள் தன்கணவன் தொடுதகைய திருந்தடியை துணை வளைக்கையார் பற்ற. கீழே விழுந்த அவ அதற்கு பிறகு அவனுடைய திருவடிகளிலே காலடிகளிலே விழுந்து அங்கு காலடிகளிலே விழுந்து நிற்க, வளைக்கையார் துணை வளைக்கையார் பற்ற பழுதொடித்து எழுந்திருந்தான். உடனே கழுவி கொண்டாள், காலடிகளிலே விழுந்தாள், உடனே எழுந்தான். தன்னுடைய உயிர் போன அந்த நிலையிலிருந்து அவன் நீங்கி பழுது ஒழிந்து எழுந்தான், எழுந்திருந்தான். வல்லமரர் குளத்தூர்தான். அப்ப அவனை சுற்றி அவன் மட்டுமே இல்லை, அவனை சூழ அமரர்கள் நின்றிருந்தார். எழுதெழில் மலரும் கண் மலர் உங்கண். உடனே அவனுடைய
கண்ணகியை பார்த்தவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு சொல்றா சொன்னான், இருந்தைக்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டான். வேற ஒன்றும் சொல்லல. இருந்தைக்க, அது அசை சேர்ந்து சொல்லுது. இருங்கிறது தான் சொல்லு. இருந்தைக்க, நீ இருப்பாயாக என்று பொருள். என போனான். இந்த ஒரு சொல்லிட்டு அந்த அமரர்கள் கூட அவன் போயிட்டான். மாயங்கொல் மற்ற எங்கொல் மருட்டியதோர் தெய்வங்கொல். இது ஒரு தெய்வமா? என்ன நடந்தது? இது மாயமா? இல்லை என்னை மருட்டுவதாக அமைந்த நிகழ்ச்சியா? நீ இங்கு இருக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி எழுந்து அவன் உரையாடியது மாயமா? அவன் பேசியது என்னை மருட்டுகின்ற அமைந்த ஒரு தெய்வ செயலா என்று போயங்கு நாடுகேன். நான் எங்க போய் பார்ப்பேன்? பொருளுரையோ இது அன்று. இதுக்கு என்ன பொருள்? இருன்னு சொல்லியிருக்கானே, என்ன பொருள்? காய் சினம் தனிந்தன்றி கணவனை கைகூடேன். சரிதா? நான் இருக்கணும். எதுக்கு? என்னுடைய சினம் போக வேண்டும். என்னுடைய சினத்திற்கு என்ன காரணம்? கணவன் பழியற்று அந்த பழியை துடைக்கணும். கணவன் அதை பழி துடைத்தாலன்றி என்னுடைய கணவனை நான் கைகூடேன். தீவேந்தன் தனை கண்டு இத்திறம் கேட்பல். வேந்தனை, அந்த தீய வேந்தனை பார்த்து நான் முறையிட்டு கேட்பேன் என்றாள். எழுந்தாள் இடருற்ற தீக்கணா நின்றாள் நினைந்தாள். அந்த தீக்கணவை நினைஞ்சு பார்க்கிறார். அதாவது நானும் என் கணவனும் ஒரு புதிய ஊருக்கு செல்லுகிறோம். அங்கு இடுதேழிட்டார் போல என்னுடைய கணவன் மீது ஒரு பழி இடப்படுகிறது. அதற்கு பிறகு நான் வஞ்சினம் பூங்குகின்றேன் என்றெல்லாம் ஒரு கனவு கண்டு தேவந்தியிடம் சொன்னாளே, அதை நினைந்தாள். நின்றாள் நினைந்தாள். நெடுங்கையற்கண் நீர்துடையா சென்றாள். கண்ணீரை துடைத்துக் கொண்டு சென்றாள். அரசன் செழுங்கோயில் வாயில், அவனுடைய வாயிலுக்கு முன்னால அவர் சென்று சேர்ந்தாள் என்று ஊர் வரியை முடிச்சார். இந்த பகுதியை படிச்ச உடனே எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஊர் சூழ்வரி, அவருடைய அறிவு, ஆற்றல், அவருடைய கல்வி எல்லாம் ரொம்ப பெருசு. அது நமக்குள் உள்ளார வந்து புகுமையானால் நாம உடனே எதிர்காலத்தில் இந்த காப்பிய மரபு குன்றாம, இந்த கவிதை மரபு குன்றாம, எனக்கு புது கவிதைங்கிறது சரி, அது ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் இது பெரிய கருவூலத்தை திறந்து விட்டது மாதிரி, அது சில்லறை செலவு மாதிரி, இது பெரிய கருவூலத்தை திறந்து விட்டது மாதிரி. இப்ப இந்த ஊர் சூழ் வரிய நான் கண்டவாறு அதை படிக்கிறேன். இது எப்படின்னு கேட்டா, நல்ல 6 அடி உயரம் உள்ள தந்தையினுடைய தோல்ல ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி நாம செய்யறதெல்லாம். அவருடைய அறிவு, ஆற்றல், புலமை எல்லாவற்றையும் அப்படியே வாங்கி அதுக்கு மேல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விளையாடுறதுதான். இப்ப கையில் சிலம்பொன்றை ஏந்தி நடந்தாள் காரிகையாள், பைய அடி ஒன்றி பாதம் சிவந்திருக்க. இது ஒரு யாப்பில் எழுதியிருக்கிறவன், அதுக்காக தான் காட்டுறேன். அதாவது எழுதக்கூடியவர்களுக்கு இந்த யாப்பு ஒரு வசதியானது. இது கலிவெண்பான்னு பேரு. நடந்து, அதாவது எப்படி அசையும் சீரும் வருது பாருங்க. கையில் சிலம்பொன்று அப்படின்னா மாமுன் நிறை வந்தது. கையில் சிலம்பொன்றை ஏந்தி நடந்தாள் என்ற போது காய்முன் நேர் வந்தது. ஏந்தி நடந்தாள் காரிகையாள், பைய அடி ஒன்றி பாதம் சிவந்திருக்க நடந்து பழக்கமிலா நங்கை. எல்லாமே அவர்கிட்ட இருந்து வாங்கினதுதான். அவளுக்கு கால்கள்ல நடந்து பழக்கம் இல்லை, வெறும் தரையில நடந்து அவளுக்கு பழக்கம் இல்லை. அது முன்னாடியே சொல்லியிருக்காரு. அவர் கவுந்தியடிகள் சொல்றாங்க, இவருடைய பாதத்தை மண்மகள் அறிந்தலை என்று கவுந்தி சொன்னாங்க. நடந்து பழக்கமிலா நங்கை நிலமதிர நடந்தாள், தன் வழியில் செந்தணல் ஏந்தி நடந்தாள், வள்ளியல் என்று ஆனாள், மான்மருளும் கண்ணாள் நகர்மருள வந்தாள், மயில் வயில் மென்னடையாள் வேங்கை நடை கொண்டாள், வெயிலுமிழும் பாவை விழி வெங்கணல் தேக்குமாள், சாற்றுகின்றாள் விதி உண்டே, கல்லின் வலி நானும் கற்புடை பெண்டீர்கள், அல்லவை செய்தே அறம்பற்றா வேந்தனூர் இல்லறம் ஆற்றுகின்ற எந்திழையீர் குறுமினோ, ஈதரமா நும்மூரில் யான்படும் இத்துயரே, மாதரீர் நமது மனங்கொழுமோ இந்நிகழ்வே, கைச்சிலம்பு விற்பாரை கல்வரென கட்டுரைத்து மெய்ச்சீர் அழித்தானும் மேவும் ஒரு காவலனோ, காதல் மடவீர் உங்கனும் காணவே தாதவிழ் பூந்தாரின் காதல் கேள்வனையான் கண்டுரை செய்வேன்.
அவர் வாய் இதழ் திறந்து விண்டு உரைக்கு மெய்மொழியை கொண்டு உரைப்பேன் காண்க. மண்டு துயர் மாறா மடந்த இது செய்திலனேல் அண்டி எமக்கே இறங்காது அகலுவினும். அக்கால் மாமுதரை ஊர்வாழ் மடவாரும் துன்புற்றே உமகள் போல் நல்ல பொறையுடைய காரியைக்கு ஏன் வந்தது இத்துயர் என்றே ஏங்கினரால் போனாத செங்கோல் புனிவுற்று போனது என்னோ, பாண்டியனார் வாழ்வில் படுதுயர் உற்றதென்னோ, தூண்டில் வாய் மீன் போல இன்னே துடித்தனரால் வாராத மாவழி வந்துற்றது என்னேயோ, சேராத தீவிரை சேர்ந்துற்றது என்னேயோ, ஆறிவரோ ஆறு பெற்ற அஞ்சுகமோ பேதை இவள் தேராது வந்த வழி செய்யிடைக்கு உற்றது, தேராது வந்தபடி செய்யிடைக்கு உற்றதுவோ. பாரார் இறங்க இப்பாவை பதைத்தனளே கையில் சிலம்பேந்து காரிகை நாம் காண ஐயோ அறற்றுவளே தெய்வமே, இங்கு இவளாய் தெருவுற்று நடந்ததுவோ தேம்பி அழுததுவோ, ஒரு மாசு பாண்டியர்க்கு உற்றதுதான் ஊழ்வினையோ, என்றே நகர் மக்கள் ஈர விழி நீர் சோர நன்றே மிக நடுங்கி நாப்புலர நின்றனரால் கொன்றங்கு வீழ்த்திய கோவலன் மேனியினை அன்ற பொழுதே அணங்கினுக்கு காட்டினரால் காலை பொழுதில் கை சிலம்பு விற்க ஊழின் வலி உண்ட உய்த்தல் அறியாது காதலி அணைத்து கண்ணீர் கறந்து போதவிடும் அவ்வூர் புறஞ்சேரி நீங்கி பொற்கொல்லன் வஞ்சகத்தால் போந்த மறுநாளில் மற்புயமும் வான்கழுத்தும் வாளுக்கு இரையாக குன்றாத கொள்கை கோவலனை வீழ்ந்தான்கான். வீழ்ந்து கிடந்த மேனியினை அக்காலை தாழ்ந்த துயர் கூற கைதழுவி மெய்தடவி ஐயனே என்னை விட்டு அகன்றாய் கொல் என்று தையல் அறற்ற கையற்று வாழும் உயிரெல்லாம் கண்ணீர் உகுத்து கலங்கினரார். புல்லழுத பூவழுத பூஞ்சிட்டு தேனழுத கல்லழுத காற்றும் கரைந்து அழுத மண்ணும் சொல்லாது மனத்துள் மருகி துடித்து அழுததே. கொடுநர்க்கு ஒரு தீங்கு குற்றம் படவரினே அடலா எழுவும் அறிவையர்கள் ஈண்டிலரோ, விளையும் நற்பண்பெல்லாம் மல்கு பெறும் சான்றோரும் அழியா அரங்காக்க ஆற்றிலராய் ஆனார்கள். வாய்விட்டு அகன்றதோர் செய்மடலை தாமெடுத்து வாய்விட்டு தாளாட்டும் வஞ்சியரும் இல்லை கொல்லோ, தெய்வமதும் ஈண்டின்று தேம்பி திகைத்ததுவோ, பொய்த்தது நீதி என்று அகன்று புறம் போயதுவோ, என்றென்றே கண்சோர ஏனை புலன்மயங்க குன்றும் இறங்க கூடும் நகர்மகளிர் நெஞ்சம் குறைந்திறங்க ஆடவர்தாம் அஞ்சு மனமழிய தரைப்பட்ட துன்பம் அலைப்பட்ட களமாகி தன் கொடுனன் மார்பு தழி மார்பில் பொன்முகம் சேர புதைத்து அழுதாள். அண்ணா மின்னன ஆங்கே மேல் நிமிர்ந்து தன் துணையாம் கண்ணாளை கண்ணகியை காத்திரு நீ என்றே என்ன பொருளில் இசைத்தானோ வேறேதும் அன்னவர்க்கு சொல்லாமல் அமரர் குழாம் சூழ நோக்கி போயினன்கான். கண்ணால் அவள்தானும் மன்னவன் கோயில் விரைவேன் கான், அங்கே சென்றவனை காண்பேன் கான், கண்டு உரைப்பேன் கட்டுரையே, காவலனா நீயும் கடுவினை செய்து என் கோவலனாம் என்றன் கொடுநனை கொன்று நீ வாழ்வதுவா, அவன் இங்கு சாவதுவா என்றே வழக்குரைப்பேன் என்றே வாய்மொழிந்து சென்றாள் கிழக்கின் சுடராய் கிளர்ந்து. வீட்டடி அப்படி முடியும். அப்பதான் அது கலிவெண்பாவா இருக்கும். இத ஒரு சித்தார்த்துக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க, நீங்க எழுதுங்க. நீங்க நான் அதைத்தான் விரும்புறேன். நான் எழுதி காட்டுறதுங்கிறதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. இத பின்னால வரக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு மரபு, ஏனென்றால் தமிழ் வற்றி போய்விட்டதுன்னு இருக்கக்கூடாது, கோடையாறு மாதிரி ஆயிடுச்சுன்னு இருக்கக்கூடாது. அது எப்போதும் குளிர் புனலை ஏந்தி வருகின்ற வெள்ளம் மிக்கு வருகின்ற ஆறாக வயல்கள் எல்லாம் பயன்படுமாறு இருக்கும். அது போய் எல்லா வயல்களும் பாய்ந்தால்தான் அதுக்கு பயன். போய் கடலோட கலக்கிறது அதனுடைய நோக்கம் இல்லை. அது போல கேட்கிறவர்கள் எல்லாரும் எழுதி பாருங்க, வேற வேற யாப்பில் எழுதுங்க. இதுக்கு நமக்கு கிடைத்தது ஒரு பொருள், நல்ல உருக்கமான இரக்கம் பயக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பல வகையாக நீங்கள் படைத்து பார்க்க வேண்டும். அது என்னுடைய அவா, வேற ஒன்றும் இல்லை. இப்படி தமிழ் பயில்வது என்பது நம்முடைய ஊனுக்கும் உயிருக்கும் இனிது. அந்த செயலை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கூறி கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.